So, last class we have discussed M&A concepts பார்த்தோமா பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்தோம் என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் வாட் திஸ் சாப்டர் இஸ் ஆல் அபவுட்னு பார்த்தோம். ஸோ டு குயிக்காக ரீகேப் பண்ணால் ரெண்டு விஷயம் தான். ஃபஸ்ட்டு கம்பைன்ட் என்டிட்டி வியூ பார்க்கணும், தென் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. டு ப்ரிப்பேர் கம்பைன்ட் என்டிட்டி வியூ வி நீட் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோவா. டு ப்ரிப்பேர் கம்பைன்ட் என்டிட்டி வியூ வி நீட் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. பிஃபோர் தட் நம்மளுக்கு ஜாதகம்னு சொன்னதை நான் என்ன ஸ்டேட்மெண்ட் சொன்னேன்? இன்கம் ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளுக்கு பேசிக். ஒரு எப்படி நீ வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, எப்படி ஒரு கல்யாணத்துக்கு ஜாதகம் தேவையோ அதே மாதிரி ஒரு மெர்ஜர் அண்ட் அக்விஷன் நடக்குதுன்னா இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாட் ஜஸ்ட் ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் அவர் எக்ஸாம். ஓகேவா, ப்ராக்டிக்கலாக இதை தாண்டி நிறையா இருக்குது. ஆனால் பேசிக்காக இந்த 9 நம்பர்ஸ் நம்ம நடுவில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா, சரி. ஃபஸ்ட்டு அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வில் கிவ் யூ இபிஎஸ் இன்டூ பி வில் கிவ் யூ எம்பிஎஸ், கரெக்டாக, இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வில் கிவ் யூ மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். கரெக்டாக, இதுதான் பேசிக்காக பார்த்தோம். இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நீ எல்லாருக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா, சப்போஸ் ஒரு சும்மா ஜஸ்ட் சினாரியோ கொடுக்குறேன். இந்த நம்பர் கொடுத்துருப்பான், இபிஎஸ் கொடுத்துருப்பான், ஓகேவா, பிஇ கொடுத்துருப்பான். இப்போ இது ஃபில் பண்ண முடியுமா? ஃபில் பண்ண முடியாதா? மொத்த டேட்டாவை 3 நம்பர் தான் கொடுத்துருப்பான். ஃபில் பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். இந்த நம்பர் இருக்குது, இந்த நம்பர் இருக்குன்னா இந்த நம்பர் கண்டுபிடிச்சிடலாம். இந்த நம்பர் தூக்கிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணினா இந்த நம்பர் கிடச்சிரும். இந்த நம்பர் வேணும்ல, அதுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் ஷேர் இபிஎஸ் இன்ட்டு பிஇ மல்டிப்ளை பண்ணால் மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் வந்துடும். ஸோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அவன் கொடுத்துருப்பான், மீதி இன்ஃபர்மேஷனை நீ ஃபில் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் அவன் எப்பயும் போல கம்பைன்ட் ரிவ்யூ கேட்பான், கம்பைன்ட் ரிவ்யூ எடுத்து போடு. ஸோ பேசிக்காக ஒரு 19 ப்ராப்ளம்ஸ் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி 40 ப்ராப்ளம் இருக்குது. நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த சாப்டரில் வில் பி ஹோம்ஒர்க். நான் எந்தெந்த ப்ராப்ளம் வந்து நான் எல்லா ப்ராப்ளமும் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேவா, எல்லா ப்ராப்ளமும் ஐ வில் டிஸ்கஸ். பட் ஃபியூ ப்ராப்ளம்ஸ் நீ ட்ரை பண்ண, ஒன்றுமே இல்லை, சேம் இதே ப்ராப்ளம் டூப்ளிகேஷன் இருக்கும், இல்லை சேம் திங் தான் கேட்பான். ஸோ நீ போட்டு பார்த்தா உனக்கே ஆன்சர் வந்துடுது. நீ கவனிச்சு கிளாஸ் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஐ வில் எக்ஸ்பிளைன் ஈச் கொஷின், ஐ வில் எக்ஸ்பிளைன் மெஜாரிட்டி கொஷின் ஐ வில் டூ. ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் கொஷின் பார். M company limited is studying the possible acquisition of N company limited by way of merger. The following data are available in respect of companies ன்னு சொல்லியிருக்கான். ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் கொடுத்துருக்கான், நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுத்துருக்கான், மார்க்கெட் வேல்யூ பர் ஷேர் கொடுத்துட்டான், ரெண்டு பேரோட மார்க்கெட் வேல்யூ கொடுத்துட்டான். இஃப் மெர்ஜர் கோஸ் த்ரூ பை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ், and exchange ratio is based on the current market price based பண்ணி exchange ratio போட போறோம். exchange ratio is based on என்ன market price, what is the new EPS ன்னு கேக்குறான். ஓகே, கண்டுபிடிச்சிடலாம். if N limited wants to show that earnings available to shareholder will not diminish by the merger, what could be the exchange ratio in that case ன்னு கேக்குறான். சரி, ஒண்ணு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் I have the same question, screenshot இங்க வச்சிருக்கேன், கவனி. இன்கம் ஸ்டேட்மெண்ட் போடலாமா? இன்கம் ஸ்டேட்மெண்ட், earnings after tax, M company, N company-யா? earnings after tax 80 lakhs ஆமா, இங்கே 24 lakhs divided by number of shares 16 lakhs 4 lakhs-ஆ டிவைட் பண்ணா you will get என்ன கிடைச்சிரும் உனக்கு? EPS என்ன நம்பர்னு போடு. 80 divided by 16. இது உன்னோட எக்ஸாம் பேட்டர்ன். முன்னாடி 80 divided by 16 5, 24 divided by 4. அப்போ இவனோட EPS வந்து 6, இவனோட EPS 5 இன்டூ பி ரேஷியோ கொடுத்துருக்கானா? கொடுக்கல. சரி, மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் கொடுத்துருக்கானா? கொஸ்டினில் 200, 160. அப்போ பி என்னவா இருந்திருக்கும்? 200 டிவைடட் பை 5 போட்டால் 40 பி, கரெக்டா? இங்கே 160 டிவைட் பை 6 போட்டால் 26.67 தான் பி, கரெக்டா? அடுத்தது இன்டூ அகெயின் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டால் 16 lakhs 4 lakhs மல்டிப்ளை பண்ணால் யூ வில் கெட் மார்க்கெட் கேப், கரெக்டா? மார்க்கெட் கேப் எவ்வளோ? 200 இன்ட்டு 16 போட்டினா 3200 lakhs, 160 இன்ட்டு 4 போட்டினா 640 lakhs. இது பேசிக் டீடைல்ஸ் ஃபில் பண்ணியாச்சா? கம்பைன்ட் என்டிட்டி வியூ போட போகிறேன். என்ன வியூ? கம்பைன்ட் என்டிட்டி வியூ. கவன், இது பேஸ்ட் ஆன் என்ன கொடுத்துருவோம்? இஃப் மெர்ஜர் கோஸ் த்ரூ பை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஷேர்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தி கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் தான். அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ கால்குலேட் பண்ணலாமா? எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா டார்கெட் கம்பெனி பை அக்வைரிங் கம்பெனியா? சார், இஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ இஸ் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் பிரைஸ், எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் டார்கெட் கம்பெனி டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் அக்வைரிங் கம்பெனியா? அப்போ
160 divided by 200 160 divided by 200 will comes to around எத்தனை 0.8 0.8 will be the என்ன ரேஷியோவாக இருக்கும் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. சரி இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம கம்பைன்ட் என்டிட்டி வியூ போட ஆரம்பிக்கலாம். கம்பைன்ட் என்டிட்டி வியூ பாரு, இந்த இடத்துல நான் எழுதிக்கிறேன் CE1. CE1 மீன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வச்சு நம்ம ஆன்சர் போட போகிறோம். ஓகேவா? சரி, ப்ராஃபிட் ரெண்டு பேரோட ப்ராஃபிட் அப்படியே ஆட் ஆகிடுமா? 80 + 24 80 lakhs + 24 lakhs அப்படியே ஆட் ஆகிடுமா? 104 lakhs. இஸ் தேர் எனி சினர்ஜி எஃபெக்ட் கிவன் இந்த கொஸ்டின்? சினர்ஜி பெனிஃபிட்னு ஏதாவது இருக்கா கொஸ்டினில்? யோசிச்சு பார், சினர்ஜி எதுவுமே இல்லை. அப்போ தெர் இஸ் நோ சினர்ஜி. நம்ம என்ன பண்ணிக்கலாம், 104 lakhs அப்படியே ஆட் பண்ணி போட்டுக்கலாம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸு 16 lakh ஷேர்ஸ் அப்படியே இருக்குமா? அதில் எந்த சேஞ்சும் கிடையாது, பிகாஸ் அது அக்வைரிங் கம்பெனியோடது. டார்கெட் கம்பெனிக்கு இவனுக்கு இந்த 4 lakhsக்கு யூ ஆர் கோயிங் டு இஷ்யூ எத்தனை ஷேர்ஸ்? 0.8 டைம்ஸா? இதோட மீனிங் என்ன? 1 போட்டுக்கணுமா கீழே? அப்போ ஃபார் எவரி 1 shares இன் டார்கெட் கம்பெனி வி ஆர் கோயிங் டு கிவ் 0.8 shares இன் அக்வைரிங் கம்பெனியா? அப்போ வி ஆர் கோயிங் டு கிவ் 4 lakhs into 0.8 which is nothing but 4 into 0.8 3.2 lakhs அப்போ 16 plus 3.2 19.2 lakh shares அப்போ 104 lakhs divided by 19.2 lakhs போட்டினா 104 divided by 19.2 போட்டினா 5.4167 5.4167 is the EPS. PE என்ன கேட்டிருக்காங்க? மர்ஜர் கோர்ஸ் போய் what is the new EPS ன்னு கேட்டானா? if merger goes through exchange of equity shares and the exchange ratio is based on current market price, what is the new EPS ன்னு தானே கேட்டிருக்கான். கரெக்டா? நம்மள்ட்ட நியூ EPS ரெடியா? இன்னும் நியூ EPS என்ன? 5. ஸோ திஸ் 5.4167 கேட்டதுனால அவன் நியூ EPS தான் கேட்டிருக்கான். புது கம்பெனியோட மார்க்கெட் பிரைஸ் என்னவும் மார்க்கெட் கேப் என்னவும் கேட்கல. அதனால ஐ எம் நாட் ப்ரொசீடிங் ஹியர். இல்லை சார் போட்டு காட்டுங்க சார் என்ன வருதுன்னு பார்ப்போம்னா ஜஸ்ட் வில் டூ. கவனி, 5.4167 எதுவுமே கொடுக்கலன்னா யாரோட பி எடுத்துக்கணும்? எதுவுமே கொடுக்கலன்னா யாரோட பி? அக்வைரிங் கம்பெனி பி எடுத்துக்கணுமா? அப்போ 5.4167 இன்ட்டு 40 போட்டால் மார்க்கெட் ப்ரைஸ் வில் பி 216.67 வரும். இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 19.2 lakhs மல்டிப்ளை பண்ணால் இன்ட்டு 19.2 lakhs மல்டிப்ளை பண்ணால் 4160 lakhs. ஓகேவா? 4160 lakhs. இது அவன் கேட்கல. எந்த பாயிண்ட் அவன் கேட்கல அப்படின்னா இந்த ரீஜியன் அவன் கேட்கவே இல்லை. இந்த ரீஜியன் அவன் கேட்கல, நானே தான் போட்டிருக்கேன். இந்த ரீஜன் மட்டும் அவன் கேட்கல. அவன் எதோட கேட்டு முடிச்சுட்டான் அவனுக்கு? அவன் எந்த கொஸ்டின் மட்டும் தான் கேட்டுக்கான், வாட் இஸ் நியூ EPS கேட்டுக்கான். இந்த நம்பர் மட்டும் போட்டால் முடிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் சிம்பிளாக முடிஞ்சுதா? ஜஸ்ட் கம்பைன்ட் என்டிட்டி போட்டோம், கம்பைன்ட் என்டிட்டி பில். சார் அப்புறம் எதுக்கு சார் இந்த பேசிக் ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே போட்டு வெதர் இட் இஸ் நீடட் ஆர் நாட் நீடட் போட்டு வச்சிரு ஃபஸ்ட்டு. அப்போ தான் உனக்கு ஃபஸ்ட்டு ஹேபிட் ஆகும், இன்கம் ஸ்டேட்மெண்ட் பரிச்சயமாகும். ரெண்டாவது என்ன கேட்டிருக்கான் பாரு, என்கோ லிமிடெட் வாண்ட்ஸ் டு பி ஷோர் தட் earnings available to shareholder will not be diminished by the merger. What should be the exchange ratio? ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது. இப்போ இது எக்ஸ்பிளனேஷனுக்காக போடுறேன். ஆன்சர் இஸ் சிம்பிள். என்ன என் லிமிட்டட்னா யாரு? டார்கெட் கம்பெனி wants to be sure that earnings available to the shareholder will not be earnings available. அவனுக்கு எவ்வளோ இவ்வளோ நாளாக ஏர்னிங்ஸ் இருந்தது? அவனுக்கு எவ்வளோ இத்தனை நாளாக ஏர்னிங்ஸ் இருந்தது? 24 lakhs இருந்தது. கரெக்டா? 6 rupees EPS 4 லட்சம் ஷேர் வச்சிருந்தா இப்போ எத்தனை லட்சம் ஏர்னிங்ஸ் அவன் பேரில் எவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க? 24 lakhs. இப்போ புது கம்பெனியில் அவனுக்கு எத்தனை லட்சம் ஷேர் இருக்கு? புது EPS எவ்வளோ? 5.4167 3.2 lakh ஷேர்ஸ் வச்சிருக்கான். இன்டூ 5.4167 மல்டிப்ளை பண்ணால் அவனோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 17 லட்சம் தான் அவனோட ஏர்னிங்ஸ் வருது. 17.3 லட்சம். அப்போ என்ன பண்றான்? புது கம்பெனியில் அவன் ஷேர் இந்த 0.8ல வாங்கிக்கிறதுனால he is losing out some earnings. ஏன் சார் லூசிங் அவுட் சம் earnings? பழைய கம்பெனியில் யோசிச்சு பாரு, அவன் 6 EPS வச்சிருந்தான். மொத்தம் ஷேர் கேபிட்டல் 4 லட்சம் ஷேர் கேபிட்டல் மல்டிப்ளை பண்ணால் 24 லட்ச ரூபா ப்ராஃபிட் அவன் பேரில் இருந்திருக்கு. அவனோட கேபிட்டலுக்கு 24 lakhs ப்ராஃபிட் இருந்திருக்கு. புது கம்பெனியில் அதே ப்ராஃபிட்டை அவனோட ஆட் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு அந்த 24 lakhs ஈக்குவலன் ஷேர் இதில் வந்திருக்கணும்ல. பார்த்தா 3.2 lakh ஷேர்ஸ் என் கையில் கொடுத்துருக்கான். 3.2 lakh ஷேர்ஸ் இன்ட்டு 5.4167 EPS மல்டிப்ளை பண்ணால் ஐ எம் கெட்டிங் ஒன்லி 17.3 lakhs. அப்போ என்னிட்டேருந்து 24லேருந்து 17.3 போக மீதி 6 லட்சம் இவன் பேரில் ஏறிடுச்சு. எப்படி சார் செக் பண்ணி பாரு, இவனுக்கு எத்தனை லட்சம் ஷேர் இருக்கு? 16 இன்ட்டு 5.4167 போட்டு பாரு. 16 இன்ட்டு 5.4167 போட்டு பார்த்தீங்கன்னா 86 lakhs வருது. அவன் பேரில் ஆல்ரெடி எவ்வளோ ப்ராஃபிட் தான் இருந்தது. இப்போ அவன் எத்தனை பேர் அந்த இதே 16 லட்சம் ஷேர் ஹோல்டர் 16 லட்சம் ஷேர் வச்சிருக்க ஹோல்டர்ஸ் இப்போ எத்தனை கோடி ரூபா லட்ச ரூபா ப்ராஃபிட்டுக்கு அவன் ஓனர் ஆகிட்டான்?
80 லேக்ஸ் ப்ராஃபிட்ல இருந்தவன் 86.6 லேக்ஸ் ப்ராஃபிட்டுக்கு ஓனர் ஆயிட்டான். 24 லட்சம் ரூபா ப்ராஃபிட்டுக்கு ஓனரா இருந்தவன் 16 லட்சத்துக்கு ஓனர் ஆயிட்டான். அப்போ அந்த டிஃபரன்ஸ் யார் எடுத்துன்னு போயிட்டா? இந்த கம்பெனிலேருந்து இந்த கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. என் கம்பெனி லிமிடெட் வாண்ட்ஸ் டு பி ஷோர் தட் ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு த ஷேர் ஹோல்டர் வில் நாட் பி டிமினிஷ்டுங்கிறான். எனக்கு குறையறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றான். அப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்குறான். நீ குறையறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இவனுக்கு எவ்வளோ தான் ப்ராஃபிட் போகணும், இவனுக்கு எவ்வளோ குறையறதுக்கு போகணும். அப்போ என்ன தெரியுமா பண்ணணும்? combined profit 104 lakhs EPS 5 தான் இருக்கணும். கம்பைன்ட் EPS என்னவா தான் இருக்கணும்? 5. அப்போ 104 lakhs டிவைடட் பை 5 போட்டா 20.8 வருமா? இங்க 20.8 வருமா? கரெக்டா ராஜா? 20.8னா இவனுக்கு எத்தனை லட்சம் ஷேர்? அதில் 16 லட்சம் ஷேர். அப்போ அவனுக்கு எவ்வளோ ஷேர் கொடுக்கணும்? 4.8 கொடுக்கணும். அப்போ அவனுக்கு எவ்வளோ லட்சம் ஷேர் கேபிட்டல் கொடுக்கணும்? நீ 16 lakhs அவனுக்கு 3.2 கொடுத்தா பத்தாது. இன்ஸ்டெட் யூ ஷுட் கிவ் எவ்வளோ? 4.8 கொடுத்தினா எவ்வளோ வருது EPS? இப்போ செக் பண்ணி பாரு. 16 into 5 80 lakhs வந்துருமா? இவனோட ஷேருக்கு into 5 போட்டால் 80 lakhs வந்துருமா? 4.8 into 5 போட்டு பாரு 24 lakhs வந்துருமா? அப்போ ஏர்னிங்ஸ் தேயக்கூடாதுன்னா இவனோட EPS தான் நியூ EPS மெயின்டைன் ஆகணும். யாரோட EPS தான்? அக்வைரிங் கம்பெனி EPS தான் நியூ EPS மெயின்டைன் ஆகணும். அதுக்கு சிம்பிளாக வேற ஒரு ஷார்ட்கட் சொல்லவா? இஃப் ஏர்னிங்ஸ் டிமினிஷ் ஆகக்கூடாதுன்னா எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஷுட் பி பேஸ்ட் ஆன் EPS. அவ்வளோதான். EPS ஏர்னிங்ஸ் குறையக்கூடாதுன்னு நினச்சினா EPSல எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ போடு. இப்போ ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்கு? EPS எவ்வளோ இருக்கு? 6/5. அப்போ டார்கெட் கம்பெனியோட EPS 6, அக்வைரிங் கம்பெனி EPS 5, 6/5 என்ன வருது? 1.2. அப்போ அவன் எத்தனை லட்சம் ஷேர் வச்சிருக்கான்? 4 லட்சம் ஷேர் வச்சிருக்கானா? இன்ட்டு 1.2 போடு 4.8. இப்போ கம்பைன்ட் என்டிட்டி போட்டு பார்க்கலாமா? இப்போ இதே 4.8 தானே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவேன். இப்போ 4.8 + 16 lakhs என்ன வந்துடும்? 20.8 டிவைட் பண்ணால் 5 வந்துடும். அப்போ இவனுக்கும் ப்ராஃபிட் தேஞ்சிருக்காது, இன்க்ரீஸ் ஆயிருக்காது. அவனுக்கும் ப்ராஃபிட் தேஞ்சிருக்காது, இன்க்ரீஸ் ஆயிருக்காது. அப்போ இஃப் நான் டோன்ட் வாண்ட் டு லூஸ் அவுட் மை ஏர்னிங்ஸ்னா எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஷுட் பி பேஸ்ட் ஆன் என்னவா இருக்கணும்? எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஷுட் பி பேஸ்ட் ஆன் EPS. இவ்வளோதான் கான்செப்ட். இதுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். என்கோ லிமிடெட் வாண்ட்ஸ் டு ஷோர் தட் ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஷேர் ஹோல்டர் வில் நாட் பி டிமினிஷ்டு. எது டிமினிஷ் ஆகக்கூடாதுங்கிறான்? ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஷேர் ஹோல்டர் வில் நாட் பி டிமினிஷ்டுங்கிறான். அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ வாட் ஷுட் பி எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோன்னு கேட்குறானா? சிம்பிள். எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஷுட் பி பேஸ்ட் ஆன் EPS என்னது? 6/5. ஆன்சர் 1.2 முடிச்சிடலாம் இங்கே. சிம்பிளாக அவ்வளோதான் டேர்ம். பட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல சார். இப்போ பாரு, ப்ரூவ்மெண்ட் போடலாமா? அதுக்கு வெரிஃபிகேஷன் போடலாமா? வெரிஃபிகேஷன் போடுறேன் கவனி. எக்ஸிஸ்டிங் EPS, நியூ EPS, எக்ஸிஸ்டிங் நியூ சேஞ்ச். ஓகேவா? ஃபஸ்ட்டு எம் லிமிட்டெடுக்கு போடுறேன். எம் லிமிட்டோட எக்ஸிஸ்டிங் EPS எவ்வளோ? எக்ஸிஸ்டிங் EPS எவ்வளோ? 5. நியூ EPS இந்த சுச்சுவேஷனில் போட்டால் எவ்வளோ வரும்? 5. சேஞ்ச் எவ்வளோ? 0. அதே என் லிமிட்டெடுக்கு எக்ஸிஸ்டிங் EPS 6. எக்ஸிஸ்டிங் EPS 6. நியூ EPS இப்போ எல்லாம் தான் வந்திருக்கு 5. ஆனால் நியூ EPSையும் எக்ஸிஸ்டிங் EPSையும் டேரெக்டாக கம்பேர் பண்ண முடியாது. பிகாஸ் எக்ஸிஸ்டிங் சுச்சுவேஷனில் ஹீ இஸ் ஹோல்டிங் 4 lakh ஷேர்ஸு, நியூ இதில் ஹீ இஸ் ஹோல்டிங் 4.8 lakh ஷேர்ஸ். அப்போது இது ரெண்டு கம்பேரபிளான்னு கேட்டால் கம்பேரபிள் கிடையாது. ஒரு ஷேருக்கு 6, இங்கே 5ன்னு வரலாம், இப்படி வரலாம். இது ரெண்டு இப்படி கம்பேர் பண்ணி ₹1 லாஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா ₹6 EPS இருந்தபோது அவன்கிட்ட ஷேர் 4 லட்சம் ஷேர் இருந்துச்சு. ₹5 EPS இருக்கும்போது அவன்கிட்ட எவ்வளோ ஷேர் இருக்குது? 4,80,000 ஷேர் இருக்குது. அப்போ இது எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறதுனா இந்த ஸ்டேட்மெண்ட் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டினுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கிடையாது. பட் திஸ் வெரிஃபிகேஷன் நிறைய இடத்துல கேட்பான். ப்ரூவ் மீ தட் EPSல பண்ணுறதுனால எனக்கு வந்து ஏர்னிங்ஸ் லாஸ் ஆகாதுன்னு கேட்பான். அதனால ப்ரூவ்மெண்ட் போட்டு காட்டுறேன். ஸோ எம் லிமிட்டெடுக்கு எக்ஸிஸ்டிங் ₹5 தான், நியூ ₹5 தான், சேஞ்ச் 0. என் லிமிட்டெடுக்கு எக்ஸிஸ்டிங் ₹6. நியூ EPS என்னவா இருக்குன்னா ₹5 இருக்கா? அதை எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோவில் மல்டிப்ளை பண்ணிவிடு. 5 × 1.2 ₹6. சேஞ்ச் என்ன ஆயிடுச்சு? 0. இந்த 5 × 1.2 மல்டிப்ளை பண்ணுறது தெரியுமா? இதுக்கு பேர் ஈக்குவலண்ட் EPS. இதுக்கு பேர் என்ன?
ஈக்குவலண்ட் இபிஎஸ். சார் அவனோட புது கம்பெனியில் ஒரிஜினலாக அந்த அப்சர்வ் ஆயிட்டான்னா என் கம்பெனியோட இபிஎஸ் 5 தான். அந்த 2 கம்பெனி சேர்த்து 5 தான் இபிஎஸ் வருது. ஆனால் கம்பேரபிள் நம்பர் கிடையாது. பிகாஸ் பழைய கம்பெனியில் நான் என்கிட்ட 4 லட்சம் ஷேர் இருந்துச்சு, புது கம்பெனியில் என்கிட்ட எத்தனை ஷேர் இருந்துச்சு? 4.8. அங்கே 4, இங்கே 4.8, 6, 5ன்னு கம்பேர் பண்ண முடியாது. அப்போ அந்த 5 ஈக்குவலண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறேன் பை மல்டிப்ளையிங் என்ன ரேஷியோ? எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. இப்போ இது எக்ஸிஸ்டிங் சினாரியோக்கு போட்டு பாருங்க. இந்த வெரிஃபிகேஷனை சேம் வெரிஃபிகேஷன் ஐ எம் டூயிங் ஃபர்ஸ்ட் சினாரியோவில் மார்க்கெட் ப்ரைஸில் கன்வெர்ட் பண்ணால எக்ஸிஸ்டிங் நியூ சேஞ்ச். இங்கே பாரு எம் லிமிடெட் எக்ஸிஸ்டிங் இபிஎஸ் 5 இதில் போட்டால் எவ்வளோ கிடைக்குது? 5.4167. அப்போ சேஞ்சு 0.4167. அவனுக்கு இது ப்ராஃபிட். அது $0.4167 ப்ராஃபிட். என் லிமிட்டெடுக்கு போட்டு பாரு. பழைய இபிஎஸ் 6, புது இபிஎஸ் 5.4167 போடணுமா இல்லை ஈக்குவலண்ட் நம்பர் போடணுமா? 5.4167 இன்டூ 0.8 தானே அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. இந்த சினாரியோக்கு 5.4167 வரணும்னா எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ என்ன போட்டோம் நம்ம? 0.8 தானே. ஃபர்ஸ்ட் சினாரியோவில் கேட்குறேன். இஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ இஸ் 0.8 போடுறான் ஆன்சர். சார் இஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ இஸ் 1.2னா 2 பேருக்கும் லாஸே கிடையாது. அவன் என்ன கேட்குறான்? ஒரு ஷேருக்கு 1.2 ஷேர்ஸ் கொடு, அப்போ தான் எனக்கு லாஸ் கிடையாதுன்றான். என் கம்பெனி நான் 0.8 தான் தருவேன். அதான் நெகோசியேஷன் அப்படி தான் நடக்கும். நான் ஒரு ஷேருக்கு 1.2 கேட்குறேன். அந்த கம்பெனி வாங்குறவன் நான் அவ்வளோலாம் தரமாட்டேன், ஒரு ஷேருக்கு 0.8 தான் தருவேன். அப்படி தந்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கணும்ல. அப்படி தந்தா 5 ரூபா இபிஎஸ்ஸாக இருந்த எக்ஸிஸ்டிங் இபிஎஸ் அந்த கம்பெனிக்கு 5 ரூபா 41 காசு ஆகிடுது. which makes 0.4167 gain for M Limited. N Limitedக்கு 6 ரூபாய் எக்ஸிஸ்டிங் இபிஎஸ். புது கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 5.4167 இன்ட்டு 0.8 போட்டினா 4.333 நம்பர் வருது. ஆர் 4.33 வச்சுப்போம். லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.6664 லாஸ். இது எல்லாமே சேஞ்ச் பர் ஷேர். அப்போ பாரு 0.8 வச்சா இவன்ட்டேருந்து ப்ராஃபிட் அவனுக்கு ஷிஃப்ட் ஆகுது. கரெக்டா ராஜா? இப்போ பாரு இதை சார் இவனுக்கு யாருக்கு சேஞ்ச் பர் ஷேரு 0.4167 கெயின் வருது. அப்போ இவனோட கெயின் தானே இவனோட லாஸாக இருந்திருக்கணும். யாரோட கெயின்? எந்த கம்பெனியோட கெயின்? எம் கம்பெனியோட கெயின் தானே என் கம்பெனியோட லாஸாக இருந்திருக்கணும். எம் கம்பெனியோட கெயின் தான் என் கம்பெனி லாஸ். அதில் எந்த சேஞ்சும் கிடையாது. அதனால தான் எம் கம்பெனிக்கு இங்கே போடும்போது இங்கே 0 வந்தபோது இந்த இடத்துல நான் போடாமலே சொல்லுவேன் இந்த இடத்துல என்ன தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு 0. பிகாஸ் அவனுக்கு கெயின் இல்லைனா இவன் எதையும் லூஸ் பண்ண மாட்டான். அவனுக்கு கெயின் இருக்குன்னா இவன் கன்ஃபார்ம் லூஸ் பண்ணுவான். ஆனால் அவனோட கெயின் 0.4167 சொல்கிறீங்க. அப்போ இவனோட லாஸ் எப்படி சார் 1.6664 வந்ததுன்னா இது பர் ஷேருக்கு இன்டூ 16 lakh ஷேர்ஸ் மல்டிப்ளை பண்ணு. 0.4167 இன்டூ 16 lakh ஷேர்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 6.6672 கெயின். இவனுக்கு 1.6664 லாஸா பர் ஷேரு. எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸ் 4 ஷேர்ஸ், அவனுக்கு 4 லட்சம் ஷேரா? எக்ஸிஸ்டிங் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ லட்சம் ஷேர்ஸ்? 4 லட்சம் ஷேர்ஸா? 4 லட்சம் ஷேர்ஸ்க்கு மல்டிப்ளை பண்ணி பாரு. 1.6664 இன்ட்டு 4 போட்டினா 6.6656. தட் பிகாஸ் ஆஃப் த ரவுண்டிங் ஆஃப் இஷ்யூ. நம்ம இந்த இடத்துல ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 4.33 போட்டோம். திஸ் இஸ் நாட் 4.33. 5.467 இன்ட்டு 0.8 போட்டினா 5.4167 இன்ட்டு 0.8 போட்டினா இட்ஸ் 5.4167 இன்ட்டு 0.8 போட்டினா 433,336. இப்படி போடணும். ஃபுல் நம்பர் எடுத்தீங்கன்னா இட் டேலி ஆகிடும். ஸோ ஆல்மோஸ்ட் டேலிடு. அப்போது இவனோட கெயின் தான் இவனோட என்னவா மாறுது? லாஸாக மாறுது. அப்போ என்ன சொல்கிறான் எம் கம்பெனி, நான் உனக்கு 0.8 தரேன், ஓகேவா? அதான் மேக்ஸிமம் என்னால் ஆஃபர் பண்ண முடியும். சரி சார், நீ எப்படி 0.8? ஐ எம் கோயிங் பேஸ்ட் ஆன் என்ன ப்ரைஸ்ன்றான்? மார்க்கெட் ப்ரைஸு. நீ மார்க்கெட் ப்ரைஸில் கொடுக்குறடா. அப்படி கொடுக்கும்போது என்னோட ப்ராஃபிட் ஓன் ஷேர் ஹோல்டருக்கு ஷிஃப்ட் ஆகுது. என் ஷேர் ஹோல்டர் லாஸ் ஆகி என்னோட ஷேர் ஹோல்டரோட இபிஎஸ் குறைஞ்சி ஓன் ஷேர் ஹோல்டருக்கு அது ஏறுது. ஐ வில் நாட் அக்செப்ட் ஃபார் திஸ்ன்னு சொல்லி இவன் நெகோஷியேட் பண்ணுறான். இவன் என்ன கேட்குறான்? எனக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ பேஸ்ட் ஆன் இபிஎஸ் போட்டினா தான் என்னோட ஷேர் ஹோல்டர் வில் நாட் பி அட் லாஸ். கரெக்டா? சரி சார், அப்போ இதுலேருந்து ஒரு சின்ன டேக்அவே, வெரிஃபிகேஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி போடணும்ட்டு இதே கொஸ்டினில் சொல்லி கொடுத்துட்றேன். வெரிஃபிகேஷன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிஸ்டிங் நியூ சேஞ்ச். இந்த இடத்துல என்ன வரணும்னா ஃபர்ஸ்ட் அக்வயரிங் கம்பெனி
அவனோட எக்ஸிஸ்டிங் இபிஎஸ் எங்கேருந்து போடுவேன் இந்த நம்பர் எடுத்து டேபிளில் இருக்கிற இந்த நம்பர் தான் எக்ஸிஸ்டிங் இபிஎஸ். நியூ இபிஎஸ் கம்பைன் என்டியில் போட்டுருக்கு பார்த்தியா, இதான் நியூ இபிஎஸ். அப்போ இந்த 2 நம்பரையும் போட்டு இங்கே சேஞ்ச் 0ன்னு வந்துருச்சுன்னா இங்கே ஆன்சர் என்ன தான் வரப்போகுது. ஆனால் இங்கே 6ன்னு இருக்கும், இங்கே நம்ம புது கம்பெனியில் 5ன்னு இருக்கும். எப்படி சார் 0 ஆகுதுன்னா இந்த 5ன்றது புது கம்பெனியில் இருக்கிற இபிஎஸ். அதை நான் எந்த இபிஎஸ்ஸாக மாற்றணும் கன்ஃபார்ம். இந்த இடத்துல நான் என்ன இபிஎஸ்ஸாக மாற்றணும், அதை ஈக்குவலண்ட் இபிஎஸ்ஸாக மாற்றணும். எப்படி சார் ஈக்குவலண்ட் இபிஎஸ்ஸாக மாற்றுவீங்க, கம்பைன்ட் இபிஎஸ் கிடச்சது தெரியுமா, நியூ இபிஎஸ். அதில் எதை ரேஷியோ மல்டிப்ளை பண்ணணும், எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணிட்டா அந்த நம்பர் என்னவா மாறிடும், ஈக்குவலண்ட் இபிஎஸ்ஸாக மாறிடும். சார் இது இந்த நியூன்றது தான் கம்பைன்ட் என்டிட்டி, எக்ஸிஸ்டிங்கிறது இண்டிவிஜுவல் என்டிட்டி. இப்போ எக்ஸிஸ்டிங்கையும் நியூ கம்பேர் பண்ணும்போது ஃபார் டார்கெட் கம்பெனிக்கு மட்டும் 2 ஷேர்ஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் இது 2த்தையும் நீ டேரெக்டாக மைனஸ் பண்ணி போட முடியும். இது 2த்தையும் டேரெக்டாக மைனஸ் பண்ணி இங்கே போட முடியும். இப்போ இங்கே 6ன்னு வரும், இங்கே 5ன்னு வரும். 1ன்னு போட்டக்கூடாது, இங்கே வந்துருக்கு பாரு 6ன்னு வரும், இங்கே 5 தான் நியூ இபிஎஸ் 5 தான். ஆனால் இங்கே இவனுக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏன் 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன், இந்த இடத்துல எக்ஸிஸ்டிங்கில் இவன்ட்ட 16 லட்சம் ஷேரு, இவன்ட்ட 4 லட்சம் ஷேரு. இப்போது இவன்ட்ட 16 லட்சம் ஷேரு, இவன்ட்ட 4.8 லட்சம் ஷேர். அப்போ 4 லட்சம் ஷேருக்கு 6 ரூபாய்க்கும் 4.8 லட்சம் ஷேருக்கு 5 ரூபாயும் சேம். 4 லட்சம் இன்ட்டு 6 24 லட்சம், 5 லட்சம் சாரி 4.8 லட்சம் இன்ட்டு 5 24 லட்சம். அப்போ எதுவுமே ஆக்சுவலி இஸ் நாட் லூசிங். அப்போ ஸ்டேட்மெண்ட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்மெண்ட் எப்படி போடணும், எக்ஸிஸ்டிங் நியூ சேஞ்சு ஃபஸ்ட் அக்வயரிங் கம்பெனி அதோட எக்ஸிஸ்டிங் இபிஎஸ்ஸை இதை டேபிள்லேருந்து எடுத்து போட்டுருணும். இது கம்பைன்ட் இபிஎஸ் போட்டுருவேன். சேஞ்ச் 0ன்னு வந்துச்சுன்னா இங்கே ஆன்சர் என்ன தான் வரப்போகுது, 0. டார்கெட் கம்பெனிக்கு எப்படி சார் போடுவேன், இதை டேபிள்லேருந்து எடுத்து வந்து போட்டணும். இது டேபிள்லேருந்து வந்துடும், இது டேபிள், இதுவும் டேபிள். இந்த நம்பர் எங்கே வரும், அதே கம்பைன்ட் இபிஎஸ் தான், மேலே இருக்கிற அதே இபிஎஸ் தான் எடுத்துக்கணும். எடுத்துட்டு எந்த ரேஷியோ மல்டிப்ளை பண்ணிடணும், எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணால் இதுக்கு பேர் என்ன இபிஎஸ், ஈக்குவலண்ட் இபிஎஸ். கிளியரா ராஜா? ஸோ சார் இதெல்லாம் கான்செப்ட் ஓகே. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு என்ன தான் சார் ஆன்சர், இந்த டேபிள் போடு, இந்த நம்பரே தேவையில்லை, இதோட நிப்பாட்டினா 5.4167 வந்துடும். எந்த நம்பர், இந்த 2 நம்பர் மட்டும் போட்டினாலே 5.4167 வந்துடும். கரெக்டாக, அதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், வாண்ட்ஸ் டு ஷோ தட் அவைலபிலிட்டி வில் நாட் பி டிமினிஷ்ட் பை த மெர்ஜர்னு கேட்குறோம். அப்போ ஏர்னிங் ஷுட் நாட் பி டிமினிஷ்னா எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஷுட் பி பேஸ்ட் ஆன் இபிஎஸ். இபிஎஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ 6/5 1.2 தான் இபிஎஸ்ஸாக இருக்கணும்னு சொல்லி ஆன்சரை முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார் 5.4167 5.42 போட்டானா. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின், கால்குலேஷன் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ வில் நாட் டிமினிஷ்னு கேட்டானா. அவன் என்ன பண்ணுறான், தேவைன்றதுனால 5 6ன்னு கால்குலேட் பண்ணுறான். நம்மள்ட்ட டேபிளில் ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. நீ போய் என்ன போட்டால் மட்டும் போதும், எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ மட்டும் போட்டால் போதும். என்ன எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ, ரெக்கமெண்டேஷன் ஆஃப் 6/5 6/5 இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, 1.2. 6 shares for what is the exchange ratio னு கேட்டிருக்கான். 6/5னு சொல்லலாம், 1.2னு சொல்லலாம். ஆன்சர் கம்ப்ளீட்டடா. ஸோ இதுக்கு இந்த டேபிள், இந்த கால்குலேஷன் எல்லாமே நம்ம ஆல்ரெடி டேபிள்லேயே போட்டு வச்சுட்டோம். இப்படி ஏன் சார், எதுக்கு சார் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ வந்து இன்னொரு வியூவும் பார்க்கலாம். இன்னொரு வியூ, இதே சேம் கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறேன். இந்த வெரிஃபிகேஷன் வச்சு சொல்கிறேன். இந்த இடத்துல இது 0னா, இந்த நம்பர் 0னா இதுவும் என்னவா தான் வரப்போகுது. இவனுக்கு எந்த கெயினுமே இல்லைன்னா இவனுக்கு எந்த லாஸும். அப்போது கம்பைன்டு ப்ராஃபிட் இந்த இடத்துல எவ்வளோ வந்துச்சு, 104 lakhs-ஆ. திங்க் திஸ் வே, கம்பைன்ட் ப்ராஃபிட் 104 lakhs-ஆ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தெரியாது. ஆனால் இவனோட எக்ஸிஸ்டிங் இபிஎஸ் என்ன 5, இவனோட எக்ஸிஸ்டிங் இபிஎஸ் 6. இப்போ இதே 5 வந்துருச்சுன்னா 5 - 5 இந்த இடத்துல என்னென்ன ஆகிடும். அப்போ இவனுக்கு there is no கெயின்னா இவனுக்கு there is no லாஸ். அப்போ இந்த இடத்துல 5 தான் வரணும், இப்போயே ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அப்போ இந்த இடத்துல 5 தான் வரணும். இந்த இடத்துல 104 lakhs ப்ராஃபிட் இருக்குன்னா 104 lakhs டிவைடட் பை 5ன்னு சொல்லலாமா. அப்போ இந்த இடத்துல என்ன வரும், 20.8. அப்போ 20.8ல் இவனுக்கு 60ன்றது ஃப்ரீஸ்டா. இவனுக்கு 4 லட்சம் ஷேர் இருக்கா. இப்போ இந்த 60ன்றது அப்படியே வச்சுக்கோ. 16 இங்கே 20.8ல் 16 அந்த கம்பெனியே வச்சிருக்கான்னா மீதி எவ்வளோ தான் அவனுக்கு கொடுக்க போகிறான், 4.8 lakh ஷேர்ஸ் கொடுக்க போகிறான். 4.58 lakh ஷேர்ஸ்ன்றது எப்படி சொல்கிற, இந்த டிஃபரன்ஸ் வச்சு சொல்கிறேன். 20.8 - 16 போட்டால் 4.8. அப்போது எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ இன்னொரு விதமாக சொல்லலாம். அவன்கிட்ட எத்தனை லட்சம் ஷேர் இருந்தது, எவ்வளோ லட்சம் ஷேர் கொடுக்குறான், ஆன்சர் 1.2. இப்படியும் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ சொல்லலாம். சார் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ அந்த 1.2க்கு நான் எத்தனை கால்குலேஷன் போட்டு காமிச்சிருக்கேன் பாரு. ஒன்று எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஷுட் பி பேஸ்ட் ஆன் இபிஎஸ்னு சொல்லி சிம்பிள் ஆன்சர் முடிச்சிடலாம். ஆர் ஏர்னிங்ஸ் பாதிக்கக்கூடாதுன்னா இந்த 5 தான் இங்கேயும் வரணும். இந்த 5 இங்கேயே வந்துருச்சுன்னா அக்வயரிங் கம்பெனிக்கு எக்ஸிஸ்டிங் இபிஎஸ் 5, நியூ இபிஎஸ் 5, சேஞ்ச் 0. மேலே சேஞ்ச் 0னா டார்கெட் கம்பெனிக்கு சேஞ்சு. அப்போ இந்த 5 தான் இங்கே வரணும்னு சொல்லி ஒரு ஆன்சர் போடு. அப்போ இந்த இடத்துல 104 வச்சுக்கோ, இங்கே 150, அங்கே 20.8 வந்துருமா.
அதில் இப்போ 16 அவன் அது மாறவே மாறாது அக்வைரிங் கம்பெனியோட. அப்போ இவனுக்கு எவ்வளோ கொடுக்க போற? 4.4. எவ்வளோக்கு 4.8 கொடுக்க போற? 4க்கு 4.8 கொடுக்க போற. அப்போ 4.8 டிவைடட் பை 4 போட்டு பாரு, ஆன்சர் 1.2. அப்போ இந்த சிங்கிள் நம்பரை நீ எப்படி வேணா கொண்டு வரலாம். கிளியரா? ஸோ ஆன்சர் இஸ் வெரி சிம்பிள் ஃபார் திஸ் கொஸ்டின், பட் ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் கிளியர்லி ஃபார் ஃபியூச்சர் சம்ஸில் கேட்கறதுக்காக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சரி, ரெண்டாவது கொஸ்டின் பாரு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், ஏர்னிங்ஸ், ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங், இபிஎஸ், பி ரேஷியோ எல்லாமே அவனே கொடுத்துட்டானா? நம்மளோட டேபிள் கொடுத்துட்டான். ஒன்று மட்டும் கொடுக்கல. என்னது? இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸு 6 lakhs 1.8 lakhs 6 lakhs இன்டூ 30 மல்டிப்ளை பண்ணால் 180 lakhs 1.8 இன்டூ 14 மல்டிப்ளை பண்ணால் 25.2 lakhs. இது what are the table, நமக்கு தேவையான டேபிள் ஃபீல்டு. A Limited wants to acquire Team Limited. Acquiring company wants to acquire target company, has offered a swap of எவ்வளோ கொடுத்துருக்கான்? 1:2 or 0.5 shares for every 1 share held. What is the number of equity shares to be issued கேட்குறானா? கம்பைன்ட் என்டிட்டி போடலாமா? பக்கத்துலேயே போடலாமா? ப்ராஃபிட் ரெண்டு பேர் தான் ஆட் பண்ணிடலாமா? 15 18 + 3.6 ஆட் பண்ணா 21.6 lakhs. நம்பர் ஆஃப் ஷேர்ஸு 6 lakh ஷேர்ஸு ப்ளஸ் 1.8ல் 0.5 shares for every 1 sharesனா 90,000 shares. சரி இல்லை சார், திருப்பி சொல்லுங்கள். ஓகே, 1.8 lakh shares. இதில் எத்தனை ஷேர்ஸ் கொடுக்க போகிறான்? 0.5 கொடுக்க போகிறானா? அப்போ இந்த நம்பர் என்னென்னு வந்துடும்? 0.9 வந்துடுமா? அப்போ இந்த இடத்துல 6.9 lakh shares வரும். அப்போது 21.6 டிவைடட் பை 6.9 போடினா இபிஎஸ் 3.13. 31.3 எழுதுறோம் பாரு. 3.13. இப்போ யோசிச்சு பாரு, எக்ஸிஸ்டிங் இபிஎஸ் ஆஃப் ஏ லிமிடெட் இஸ் 3, நியூ இபிஎஸ் இஸ் 3.13. அப்போ தட் இஸ் எ கெயின் ஆஃப் 0.13. அப்போ அவனுக்கு கெயின்னா டார்கெட் லிமிடெட் கன்ஃபார்ம் என்ன இருக்கும்? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி கவனி. நம்பர் ஆஃப் equity shares to be issued 90,000 shares. கரெக்டா? அடுத்தது, what is the EPS of A Limited after acquisition? 3.13. what is the equivalent earning per share of T Limited? equivalent earning per share of T Limited எங்க வரும்? இதை கேட்டிருக்கான் பாரு. what is the equivalent earning per shareன்றான். அப்போ இந்த EPS எடுத்து எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவலண்ட் இபிஎஸ் கிடச்சிருமா? அப்போ பாரு, இவனுக்கு எக்ஸிஸ்டிங் இபிஎஸ் 3, இவனுக்கு நியூ இபிஎஸ் 3.13. 0.13 கெயினா யாருக்கு? அக்வயரிங் கம்பெனிக்கு. டார்கெட் கம்பெனிக்கு எக்ஸிஸ்டிங் இபிஎஸ் 2, நியூ இபிஎஸ் இந்த நம்பர் தான், ஆனால் அது அப்படியே எடுக்கக்கூடாது. 3.13 இன்ட்டு 0.5 3.13 இன்ட்டு 0.5 போட்டினா 1.565 0.435 லாஸ். சார் இந்த 435 இந்த 13 எப்படி சார் சேம் ஆகுது? 0.13 இன்ட்டு 6 lakhs போடு. 0.13 இன்ட்டு 6 lakhs போடு. 0.13 இன்ட்டு 6 lakhs போட்டினா 0.78. 0.435 இன்ட்டு 1.8 lakhs போடு. 8. 0.43 சேம் நம்பரா? 0.78. கரெக்டா? இந்த இடத்துல நீ ரவுண்டிங் ஆஃப், இந்த இடத்துல ஃபுல் நம்பர் போட்டினா இந்த இடத்துல ஃபுல் நம்பர் கிடச்சிரும். இந்த இடத்துல 3.13 ஃபுல் நம்பர் போட்டினா அது மேட்ச் ஆகிடும். ஸோ இதெல்லாம் அவன் கேட்கல, பட் ஸ்டில் நான் போட்டு காட்டுறேன். அது இருக்கட்டும். என்ன கேட்டிருக்கான்? டிட்டர்மின் தி ஈக்குவலண்ட் இபிஎஸ் கேட்டிருக்கானா? ஈக்குவலண்ட் இபிஎஸ் சிம்பிளாக சொல்லிடலாம். ஆன்சர் 1.565. சார் எப்படி சொன்னீங்க? 3.13 இன்ட்டு 0.5 1.565. What is the expected market price shares of A Limited after acquisition assuming PE multiples remain unchanged? யாரோட PE எடுத்து போடணும்? யாரோட PE? அக்வயரிங் PE. கரெக்டா? அப்போ ப்ரைஸ் என்ன வரும்? 31.3. 31. வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் பிரைஸ் கேட்டானா? ஆன்சர் 31.3. லாஸ்ட், வாட் இஸ் த மார்க்கெட் பிரைஸ்? மார்க்கெட் வேல்யூ ஆஃப் மெர்ஜ்டு ஃபோமா இன்டூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் திருப்பி மல்டிப்ளை பண்ணணுமா? இங்கே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மேலே போட்டிருக்காது 6.9. 31.3 இன்டூ 6.9 போட்டினா 215.97. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பாரு, 90,000 ஷேர்ஸ். கரெக்டா? 90,000 ஷேர்ஸ். செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பாரு 3.13. தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் 1.565 ஆர் 57. அது ரவுண்டிங் ஆஃப் போடும்போது என்ன வருதோ அந்த நம்பர் போட்டுக்கோ. இந்த இடத்துல 3.13 21.6 டிவைடட் பை 6.9 போட்டால் 3.13043 வருது. அந்த நம்பர் இன்டூ 0.5 போட்டினா 1.565 வருது. ஸோ அது 1.57. நம்ம 565 போட்டு தான் 57 2 டிஜிட் ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஈக்குவலண்ட் டிபிஎஸ் 3.13 போட்டாச்சா? 4வது. வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் மார்க்கெட்? இது போட்டாச்சு, இது போட்டாச்சு, இது போட்டாச்சு. அடுத்தது மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் 31.3. வாட் இஸ் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் மெர்ஜர் ஃபார்ம்? 21.597. 21.597. வேலை முடிஞ்சு. டக்கு டக்கு டக்குன்னு அங்கேயே வச்சு போட்டு முடிக்க வேண்டியதான். சிம்பிளாக தான் இருக்கும். M&A வெரி சிம்பிள்.
பேசிக் ப்ராப்ளம்ஸ்லாம் ஈஸியாக இருக்கும். நீ கான்செப்ட் மட்டும் பிடிச்சிட்டு அவன் என்ன கேட்குறான்றது கரெக்டாக நீ அவன் கேட்குற ஒரு கேள்வியாக இருக்கும், நீ ஒரு போடுற பதில் ஒன்றா இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அது மற்றபடி இல்லைனா சிம்பிள். ஃபர்ஸ்ட் கொஷின் பார். தேர்ட் கொஷின் பார். கே லிமிடெட் என் லிமிடெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மார்க்கெட் வேல்யூ பர் ஷேர். என்ன கம்பெனி பேர்? கே லிமிடெட் என் லிமிடெடா? கே லிமிடெட் என் லிமிடெட். ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இபிஎஸ் இன்டு பிஇ மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேரு இன்டு அகெயின் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வில் கிவ் யூ மார்க்கெட் கேப். போட்டுடலாமா? சரி. ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் 50 லேக்ஸ் 15 லேக்ஸா? 50 லட்சம் 15 லட்சம். கரெக்டா? 10 லட்சம் 2.5 லட்சமா? 50 டிவைடட் பை 10னா இபிஎஸ் 5ஆ? 15 டிவைடட் பை 2னா இபிஎஸ் 6ஆ? அடுத்தது மார்க்கெட் ப்ரைஸ் 200 160ஆ? மார்க்கெட் ப்ரைஸ் 200 160 40ஆ? 26.67ஆ? இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 10 2.5 2000 லேக்ஸு 160 இன்ட்டு 2.5 போட்டினா 400 லேக்ஸ். இது என்ன போட்டிருக்கேன்? எக்ஸிஸ்டிங் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணியிருக்கேன். அவன் என்ன கேட்குறான்னு பார்ப்போம். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் ஃபார் அக்விசிஷன் இஸ் பேஸ்ட் ஆன் என்ன வேல்யூவா? கரண்ட் மார்க்கெட் வேல்யூ. தெர் இஸ் நோ சினர்ஜி அட்வான்டேஜ் அவைலபிள். தெர் இஸ் நோ சினர்ஜி. அப்போ தெர் இஸ் நோ சினர்ஜினா 50 + 15 65 லேக்ஸ் அப்படியே போட்டுடலாமா? கம்பைன்டு என்டிட்டி 65 லேக்ஸ் போட்டுடலாமா? எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ இஸ் பேஸ்ட் ஆன் மார்க்கெட் ப்ரைஸ்ன்ட்டானா? அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் டார்கெட் கம்பெனி டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அக்வைரிங் கம்பெனி போட்டுடலாமா? மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் டார்கெட் கம்பெனி 160 by 200 வில் கிவ் யூ 0.8. அப்போ இங்கே பாரு 10 லட்சம் அப்படியே இருக்குமா? இந்த 2.5 லட்சத்துக்கு 0.8ஆ? 2 லட்சத்துக்கு 0.8னா 2ஆ? இப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 12 லேக்ஸ் வந்துருமா? அப்போ 65 டிவைடட் பை 12 போட்டினா புதுசாக வர இபிஎஸ் 5.4167. கரெக்டா? அவன் என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் த ஏர்னிங் பர் ஷேர் ஆஃப் கம்பெனி ஆஃப்டர் மெர்ஜர். போட்டாச்சா? வாட் இஸ் த எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஸோ தட் ஷேர் ஹோல்டர் வில் நாட் பி அட் லாஸ்? வாட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ? நம்மள்ட்ட எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ கேட்குறான். ஷேர் ஹோல்டர் வில் நாட் பி அட் லாஸ்ன்னு கேட்குறான். எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஷுட் பி பேஸ்ட் ஆன் இபிஎஸ். அப்போது இங்கே போடுறேன். கம்பைன்ட் என்டிட்டி 2 ப்ராஃபிட்டு 65 லேக்ஸ் வந்துருமா? நியூ இபிஎஸ் 5ஆவே இருந்துன்னா லாஸே வராதா? இப்போ 5ஆ இருக்கும்னா 65 டிவைடட் பை 5 13 லட்சம் வரணுமா? இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 13ஆ வரணுமா? கரெக்டா? 13ல் ஆல்ரெடி 10 அவனுக்கு போயிடுச்சா? அப்போ இவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? நீ 3 லட்சம் ஷேர் கொடுக்கணும். எத்தனை ஷேருக்கு 3 லட்சம் ஷேர் கொடுக்க போற? 2.5 லட்சம் ஷேருக்கு. அப்போ 3 டிவைடட் பை 2.5 போடு. 3 டிவைடட் பை 2.5 இன்ட்டு 100 போடு. 1.2 ஆர் சார் அதெல்லாம் வேணாம் சார். ஆர் if exchange shareholder should not be lost na, exchange ratio should be based on EPS. Correcta? Then 6 by 5 EPS of target company 6, EPS of acquiring company 5, 6 by 5 will give you 1.2. இங்க பாரு. To find the exchange ratio என்ன கேட்டிருக்கான்? Earnings available 15 lakhs. This is equal to earnings of merger. Exchange ratio on the basis of earning per share is recommended. அப்பதான் லாஸ் இருக்காது. அப்போ இபிஎஸ் என்ன சொல்லியிருக்கான் பாரு? எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ பேஸ் ஆஃப் எதில் போட்ட எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ இஸ் ரெக்கமெண்டட் எடுக்கிறான். எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஆன் தி பேஸ் ஆஃப் இபிஎஸ் இஸ் ரெக்கமெண்டட் எடுக்கிறான். அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ பேஸ்ட் ஆன் இபிஎஸ் இஸ் என்ன? 1.2 இஸ் ரெக்கமெண்டட். இதுதான் ஆன்சராக எழுதணும். அதுக்கு 2 விதமாகவும் ஆன்சர் போடலாம். இது நான் போட்டு ஆன்சர் போட்டிருக்கான் பாரு. 15 lakhs 63 lakhs. இங்கே எனக்கு 5 தான் வரணும்னா இங்கே ஆன்சர் என்ன வரணும்? 13 lakhs. 13 lakhsல அவனுக்கு 10 lakhsனா இவனுக்கு எத்தனை லட்சம்? 3 lakhs. 3 lakhs into 5 அவனோட பல இபிஎஸ் போட்டு புது இபிஎஸ் போட்டு பார்த்தீங்கன்னா 15 lakhs. அந்த நம்பர் அவனோட லாஸ் இல்லாமல் இருக்கும். கிளியரா? சரி. அடுத்தது மேலே 5.42 கண்டுபிடிச்சிட்டோம். நியூ இபிஎஸ் கம்பைன்ட் என்டிட்டியோட வியூ கேட்டதுனால 5.4167. இது அவன் 2 டிஜிட் ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 5.42, 3 டிஜிட் ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா 5.417.
3 டிஜிட் ரவுண்ட் ஆஃப் பண்ணா 4 டிஜிட் கேட்டானா 4167 எழுதி. கிளியரா ராஜா? திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 3. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. XYZ Limited is considering mergers of ABC Limited. XYZ Limited shares are currently traded at 20. It has following. Okay, இதை நம்ம அங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். பக்கத்து சீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு போடலாமா? கவனிமா. ஸோ நான் தனியாக பேசி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வில் டூ த ஆன்சர். ஃபஸ்ட்டு இன்கம் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாமா? கம்பெனி பேர் XYZ considering merger with ABC Limited. XYZ considering merger with ABC. First earnings after tax, number of shares, EPS into PE will give you MPS into number of shares, market cap. Clear? First, XYZ considering merger with ABC Limited. XYZ shares are currently traded at 20, market price 20. It has 250,000 shares outstanding. 2.5 lakh shares outstanding. And earnings after tax 5 lakhs. அப்போ EPS என்ன வரும்? 5 divided by 2.5 னா 2 பிளாக்ல போடுறதுலாம் நான் கண்டுபிடிச்ச ஆன்சரு. சரி, அப்போ இப்போ 10 அப்போ தானே 20 வரும் கீழே. இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 2.5 போட்டுடலாமா? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 2.5 போட்டுடலாமா? அப்போ ஆன்சர் என்ன வரும் இங்கே? மார்க்கெட் கேப் 20 into 2.5 lakh ஷேர்ஸ் போட்டிங்கன்னா 50 lakhs மார்க்கெட் கேப். கண்டுபிடிச்சாச்சா? அதே மாதிரி ABC Limited as அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் எவ்வளோ ஷேர்ஸு? 1,25,000 ஷேர்ஸா? அப்போ 1.25 lakh ஷேர்ஸ். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 10. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 10. ஏர்னிங்ஸ் ஆஃப்டர் டாக்ஸ் 1.25 lakhs. கரெக்டா? அப்போ பாரு, EPS 1 PE 10 இந்த இடத்துல திருப்பி என்ன வரும்? 1.25 lakhs வருமா? 10 into 1.25 மல்டிப்ளை பண்ணா 12.5 lakhs கம்பெனியோட வேல்யூ. இது எக்ஸிஸ்டிங் வேல்யூ போட்டாச்சா? ஃபர்ஸ்ட் ABC Limited has agreed to a plan under which XYZ Limited, ABC Limited has agreed. ABC Limited யாரு? டார்கெட் கம்பெனி agreed to a plan which XYZ Limited will offer the current market value of ABC Limited sharesக்கு current market value கொடுக்க போறானோ. அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ should be based on என்னவா இருக்கு? மார்க்கெட் ப்ரைஸா? மார்க்கெட் ப்ரைஸ் என்ன? 10/20 0.5. அப்போ கம்பைன்ட் என்டிட்டி வியூ போடலாமா? சரி, என்ன கேட்டிருக்கான்னு பார்த்துட்டு போடலாம். வாட் இஸ் த ப்ரீ மெர்ஜர் இபிஎஸ் கேட்டிருக்கானா? அண்ட் பி ஆஃப் போத் கம்பெனிஸ் அதெல்லாம் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சாச்சு. ப்ரீ மெர்ஜர் இபிஎஸ் இதோ இருக்கு, பிஇ இதோ இருக்கு, அதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதிருக்கீங்க. ப்ரீ மெர்ஜர் இபிஎஸ் 2:1, ப்ரீ மெர்ஜர் பிஇ 10:10 எடுத்து எழுதிடலாம், முடிஞ்சு. இஃப் ஏபிசி லிமிடெட் பிஇ is 6.4, ABC Limited P is 6.4. நான் சொல்லியிருக்கேன். if P is given in the question, we need to take that P. if not, யாரோட P எடுத்து போட்டுப்பேன்? இந்த லிமிட்டட் P எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவேன். சரியா? ஓகே. இஃப் P limited sorry, if ABC Limited P is 6.4, what is its current market price? What is the exchange ratio? What will be the post merger EPS என்றான். இப்போ இங்கே ஒரு புதுசாக போடணும். ரிஃபைன்டு ஏபிசின்னு ஒன்று போட போகிறேன். நியூ ஏபிசின்னு ஒன்று போட போகிறேன். ஏன்னா 1.25 lakhs டிவைடட் பை 1.25 lakhs, சாரி 1.25 lakhs ஷேர் கேபிட்டல் போட்டால் 1 EPSஆ? பிஇ அவனோட பிஇ யாரோட பிஇன்றான்? இஃப் ஏபிசி லிமிடெட் பிஇன்றான். ஏபிசி லிமிடெட் பிஇ எவ்வளோவா? 6.4னா ப்ரைஸ் எவ்வளோ தான் வந்திருக்கும்? 6.4. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 6.4. இப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 1.25 மல்டிப்ளை பண்ணுவியா? 6.4 into 1.25 மல்டிப்ளை பண்ணால் 8 தான் வரும் வேல்யூ. இப்போது இந்த 6.4க்கு 20க்கு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ போடு. 6.4 டிவைடட் பை 20 போட்டினா 0.32. இப்போ கம்பைன்ட் என்டிட்டி வியூ போடு. 5 lakhs plus 1.5. இந்த நம்பரை இப்போ மறைச்சிக்கலாம். நீ எந்த நம்பரை மறைச்சிக்கலாம்? நீ இப்போ வில் கன்சிடர் ஒன்லி திஸ் நம்பர் அஸ் த ஏபிசி நம்பர். இதுதான் டார்கெட் கம்பெனி. இதுதான் என்ன கம்பெனி? அக்வயரிங் கம்பெனி. பிகாஸ் இந்த வியூ ஒரிஜினல் வியூ ஹேஸ் சேஞ்ச்டு. இப்போ பி ரேஷியோ 10ன்னு அசம்ஷன் போடாத. இஃப் பி ரேஷியோ இஸ் 6.4னா ஆன்சரை போடுன்றான். அப்போ 5 lakhs plus 1.25 lakhs 6.25 lakhsஆ? நம்பர் ஆஃப் ஷேர்ஸு இந்த 2.5 lakh ஷேர்ஸ் அப்படியே இருக்குமா? ப்ளஸ் இந்த 1.25க்கு 0.32 கொடுப்பானா? இந்த 1.25க்கு 0.32 கொடுப்பானா? 1.25 into 0.32 will give you 4 0.4.
அப்போ எத்தனை ஷேர் 2.9 லேக் ஷேர்ஸு 6.25 டிவைடட் பை 2.9 போட்டினா 2.155 இன்டூ 10 PE மல்டிப்ளை பண்ணால் 21.55 கரெக்டாமா? வாட் இஸ் த போஸ்ட் மெர்ஜர் இபிஎஸ்ன்னு கேட்டான். போஸ்ட் மெர்ஜர் இபிஎஸ் இஸ் 2.155. வாட் ஷுட் பி த எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ப்ரீ மெர்ஜர் அது வாட் இஸ் அதோட கேட்டானா தேர்ட் கொஸ்டின் இதோட கேட்டான். இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். இங்கே போகவே தேவையில்லை. எங்கே போக தேவையில்ல? இந்த நம்பருக்கு போக தேவையில்லை. ஆமாம், வாட் இஸ் த ப்ரீ போஸ்ட் மெர்ஜர் இபிஎஸ் இஃப் இந்த கம்பெனியோட பி என்னவாச்சுன்னு மாத்தனான்னு கேட்டான். 6.4ன்னு கேட்டான். அப்போ பி ஃபர்ஸ்ட் ஏபிசி போட்ட பத்தியா, அது ஒரிஜினல் ஏபிசி, இது ரீடிஃபைன்டு ஏபிசி. இப்போ இந்த ரீடிஃபைண்டை பேஸ் பண்ணி தான் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ கால்குலேட் பண்ணணும். அதுக்கு ஒரு கம்பெனி டிவியூ போட்டிருக்கு. பிகாஸ் அவன் சொல்கிறான் என்னோட பி 10ன்னு, நான் நம்ப மாட்டோம். பி 10ன்னு, ஐ வில் டேக் ஒன்லி 6.4. அதை வச்சு நான் வேணா உனக்கு ஷேர் தரேன் அப்படின்றான். அப்போ அதுக்கு ஒரு வியூ போட்டுட்டு, பிகாஸ் நம்ம பண்ணுறது எல்லாமே பண்ணி முடிச்சதில்லை, பண்ண போகிறத பற்றி. நீ பி 10ன்னு அசியூம் பண்ணால் ஷேர் ப்ரைஸ் 10 வருது. உனக்கு நான் எவ்வளோ கொடுக்க வேண்டியதாக இருக்குது? ஒரு ஷேருக்கு அரை ஷேர் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. உன்னோட பிஏ நான் 6.4 பார்த்தா மார்க்கெட் ப்ரைஸ் 6.4 ரூபா தான் வருது. அப்போ நான் ஒரு ஷேருக்கு எவ்வளோ கொடுத்தா, மொத்தமாக ஒரு ஷேருக்கு நான் 0.32 ஷேர்ஸ் கொடுத்தா போதும். அங்கே 10 லட்சம் ஷேருக்கு 1.25 லேக்ஸ்க்கு 62,500 ஷேர் கொடுக்க வேண்டிய இடத்துல நான் 40,000 ஷேர் தான் இப்போ கொடுப்பேன். 1,25,000க்கு 0.5னா 62,500 ஷேர் கொடுக்கணுமா? இப்போ நான் வெறும் 40,000 ஷேர் தான் கொடுப்பேன், எனக்கு மிச்சம். அப்போ உன்னோட இபிஎஸ் நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்? 6.4 எடுத்துக்கிறேன். வாட்ஸ் த நியூ மெர்ஜர் இபிஎஸ்ன்றா 2.15. லாஸ்ட்டாக கொஸ்டின் கேட்டிருக்கேன் பாரு. வாட் ஷுட் பி த எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ if XYZ Limited pre-merger and post-year EPS should be same ன்றான். EPS தான் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. EPS என்ன 1/2 இதானே எக்ஸிஸ்டிங். இங்கேயும் அதே தான் 1/2 is equal to 0.5. ஃபர்ஸ்ட் இங்கே 2.155 வந்துச்சா, 2 டிஜிட் ரவுண்ட் ஆஃப் பண்ண சொன்னால் 2.16. வாட் இஸ் த போஸ்ட் மெர்ஜர் இபிஎஸ் ப்ரீ மெர்ஜர் இபிஎஸ் ஷுட் பி சேம்ன்றானா. டிசைட் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ 62,500 by 1,25,000 which is nothing but 0.5. அதை நீ எப்படி வேணா அரைவ் பண்ணலாம். இந்த மெத்தடில் தான் அரைவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவனோட எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ 0.5. சார் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோன்னு கேட்டால் 0.5. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூடுன்னு கேட்டான்னா 62,500 ஷேர்ஸ் டு பி இஷ்யூடுன்னு கொடுக்கும். வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூட் டு மேக் எக்ஸிஸ்டிங் இபிஎஸ் அண்ட் நியூ இபிஎஸ் ஷுட் பி சேம் அப்படின்னா 62,500. வாட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோன்னு கேட்டான்னா 0.5. ஸோ இது ரெண்டு கிளியரா? அப்போ என்ன பண்ணுறேன் பாரு, இந்த இது வந்து இது ஃபஸ்ட்டு போட்ட தெரியுமா ஏபிசி, இது பேஸ்ட் ஆன் 10 PE. திருப்பி பக்கத்தில் ஒரு ஏபிசி போட்டு பேஸ்ட் ஆன் என்ன பிஇ போட்டுக்கணும், தனியாக ஒரு கட்டம். இப்போ டார்கெட் கம்பெனியோட நம்பரை நீ இதாக எடுத்துக்கவே கூடாது எங்கேயுமே. இதுதான் டார்கெட் கம்பெனி. இப்போ இந்த நம்பர் கம்பைன்ட் என்டிட்டி வியூ. கிளியரா ராஜா? இது மாதிரி ஐட்ரேட்டிவாக கேட்கும்போது நீ கரெக்டாக ஆல்டர் பண்ணுறியா கொஸ்டினோட ஆன்சர்ன்றதான் அவன் செக் பண்ணுவான். மற்றபடி பாரு, ஏதாவது புது ஒர்க்கிங் போட்டியா நீ, லாஸ்ட் கொஸ்டினில் என்ன ஒர்க்கிங் பண்ணியோ அதுதான். என்ன பண்ணிடுவான் நம்ம பையன், நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணலாம். அந்த 10க்குன்னு ஒரு நம்பர் இருக்குது பார்த்தியா, அதை வச்சு மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் போட்டுடலாம். எந்த நம்பர் வச்சு, இந்த 0.5 எடுத்து வந்து இங்கே போட்டு, அப்போ என்னென்ன வரும், 0.5ன்னு போட்டால் 62,500 ஷேர் வருமா? 2,50,000 + 62,000 ஷேர். நீங்கள் ஏதோ வேற ஒரு நம்பர் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி விட்டு இங்கே ஏதோ தப்பான இபிஎஸ் கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் நீ இந்த நம்பரை நம்பி போனீங்கன்னா, எந்த நம்பர் நம்பி போனீங்கன்னா இஆர் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோக்கு இந்த மார்க்கெட் ப்ரைஸ் வேணும்ல உனக்கு, இந்த மார்க்கெட் ப்ரைஸ் வேணும்ல எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோக்கு. நீ இந்த மார்க்கெட் ப்ரைஸ் எடுக்காம இந்த நம்பர் எடுத்துட்டேன்னா இப்படி ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ வருமா? அது தப்பான எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. அவன் அதான் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கான். இஃப் ஏபிசி லிமிடெட் PE 6.4, வாட் இஸ் த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்ன்றான். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த நம்பரே எனக்கு திருப்பி சொல்லுன்றான். இந்த 10க்கு பதிலாக புது நம்பரே சொல்லுன்றான். அப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நீ என்னன்னு சொல்லணும், 6.4. அதையும் சொல்லியிருப்பான் பாரு. வாட் இஸ் த கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்னா 6.4 இங்கே எழுதணும். நீ ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் கண்டுபிடிக்கணும். எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் ப்ரைஸ் 10, ஆனால் PE 6.4, புது மார்க்கெட் ப்ரைஸ் 6.4 சொல்லிட்டு அப்புறம் வாட் இஸ் த ப்ரீ மெர்ஜர் போஸ்ட் மெர்ஜர் இபிஎஸ் 2.16. அப்புறம் வாட் ஷுட் பி த எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ போத் ஷேர் ஹோல்டர் ஷுட் நாட் பி அட் லாஸ்னா. போத் ஷேர் ஹோல்டர் ஷுட் நாட் பி அட் லாஸ்ன்ற டேர்ம்ஸே தேவையில்லை. அக்வைரிங் கம்பெனி டார்கெட் கம்பெனி ஷுட் நாட் பி அட் லாஸ்னா, அக்வைரிங் கம்பெனி ஷுட் நாட் பி அட் ப்ராஃபிட். அவனுக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ்னா, இவனுக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ் தான். நான் சொல்கிறது புரியுதா? அப்போ யாரோ ஒருத்தனுக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ் சொன்னாலே அடுத்தவனுக்கு இன்பில்ட்டாகவே அவனுக்கு என்ன வந்துடும், நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ன்றது இதில் கிளியர் ஆகிடும். கொஸ்டின் நம்பர் 4 கம்ப்ளீட்டட். கொஸ்டின் நம்பர் 5 வர, இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.